ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே டேரக்டர் எல்லாரையும் போட்டு கிளின்னு இழிச்சிட்டு இருப்பாரு. எல்லாரையும் உங்களை சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொடுக்க சொன்னால் என்ன கருமத்தரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து வச்சு வேற திட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் மாரியோட ஃபைலை மட்டும் எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக வேற பாராட்டிகிட்டு இருப்பாரு. உடனே மற்ற பொண்ணுங்களும் செம்ம ஜெலஸ் ஆகிடுவாங்க. இல்லை எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற காசு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வேற லீயோட ஃபைல் இருக்குமா, அதை எடுத்து பார்த்துட்டு ட்ரெண்டில் இல்லைனா நீங்களாம் எதுக்கு இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, ட்ரெண்டில் இல்லாதவங்கலாம் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக போயிடுங்க அப்படின்ட்டு வர கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். ஆமாம் இல்லி, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டோடனே அவரும் 3 பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு வர சொல்லுவார். பார்த்து உங்கள் கடைசி போன ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து போயிட போகிறீங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சார் இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேறு ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திருப்பி எடுத்து வச்சு வேறு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து கடுப்புலேயே உட்காந்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து லீ திருப்பி வேறு கண்ணில் மாட்டிப்பார். மறைஞ்சு தொலையா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வேறு ஒழிஞ்சிருந்த சிக்னல் காமிச்சிட்டு இருப்பாங்களாம். அது தெரியாமல் வேறு அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. திருப்பியும் சாக்கெல்லாம் மாட்டின்னு வேறு கேவலமாக லுக் விட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் பாக்ஸ்லாம் வேறு காட்டில் ஒரு அரிய வகை செடியை வேறு கண்டுபிடிச்சிருவா. சந்தோஷத்தில் வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு இப்போ 50 வருஷமாக இந்த செடி இங்கே தான் இருக்குது போல், கல்லணி யார் முகத்தில் முடிச்சான்னு தெரியல, இதோட ரேட் எவ்வளோ திரும்ப போகும், $5000 போகும் அப்படின்ட்டு வர சொல்வார். அது எவ்வளோ வேணாலும் போட்டோம், ஆனால் நான் என் பாட்டிக்கு தான் தருவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். இது பாட்டிக்கா, நீ நம்ம பிழைக்க தெரியாத பொண்ணாக இருக்க அப்படின்ட்டு வர கூட வந்தவங்களும் கலாச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு வர கேட்பாங்களாம். ஆமாம் என் தம்பி வேறு ஓடி போயிட்டான்ல, ஸோ அவனை நினச்சி வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ எதுவும் கவலைப்படாத, அவன் காட்டிலே வாழ்ந்துட்டான், நாட்டில் வாழ மாட்டானா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு வர இவளும் பல்ல காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அந்த செடியை பார்த்தோன்னே கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டும், இதை நீ எனக்கு கொடுத்துறியா, நான் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன் அப்படின்ட்டு வர சொல்வார். நான் நினச்சி கூட பார்க்காதீங்க, நான் இது உங்களுக்கு தரவே மாட்டேன், இது என் பாட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பாட்டியை அசையாமல் அப்படியே வேறு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது எதுவுமே சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு பார்ப்பா. ஆனால் அவங்க அசையாமல் கண்ணை மூடிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. கிட்ட போயிட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு வேற அப்படியே மேலே சாஞ்சிருவாங்க. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தொட்டு பார்ப்பாலாம், பார்த்தா இறந்து போயிட்டு இருப்பாங்க. பாட்டி என்னை விட்டு ஏன் போனீங்க, இப்போ தம்பியும் என் கூட இல்லை, நீங்களும் என்னை விட்டு போயிட்டா எனக்கு இப்போ யார் இருக்கா, ஏஞ்சிருங்க கண்ணை தரங்க அப்படின்ட்டு வர பயங்கரமாக கதறிட்டு இருப்பா. இந்த பக்கம் லூயிஸை தான் காட்டுவாங்க. மழை வேற பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குமா, இவனும் ஜன்னலை திறந்து வச்சு வேற ரசிச்சுக்கிட்டு இருப்பான். மேலெல்லாம் வேற சாரல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது இவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்ட்டு வேற கதற ஆரம்பிச்சிருவான். உடனே கிம்மோ ஓடி வந்துட்டு, மாஸ்டர் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி பயங்கரமாக மழை பெய்யுது, உங்களுக்கு தான் கோல்டு ஆகிடும்னு தெரியும்ல, ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அலர்ஜிலாம் வேறு இருக்குது அப்படின்ட்டு வேற தொடச்சி விட்டுட்டு இருப்பாரு. அட சும்மாரியா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் மழை பெய்யும் அப்படின்ட்டு வேற கேட்பான். இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெய்யும், 50-50 சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வேற கிம்மோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே, அது பெஞ்சா பெஞ்சுக்கிட்டோம், எனக்கு டேவிடோட பர்த்டேக்கு போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வர இவனும் வெளில போவான். மாஸ்டர் ஏன் இப்படி பண்ணுறீங்க, வெளில போகாதீங்க, உங்களுக்கு தான் அலர்ஜிலாம் இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோ வேற பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பாரு. இது உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ தரமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வர இவரும் பயங்கரமாக சென்டிமெண்ட் சீன்லாம் போட்டுட்டு இருப்பாரு. லூயிஸும் பாட்டி எதுக்கு என்னை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு வர முடிச்சுக்கிட்டு இருப்பான். அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே ரொம்ப அக்கறை பாசம்லாம் இருக்குது போல், அதனால தான் அப்படின்ட்டு வர கிம்மோ பயங்கரமாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாரு. இவனுக்கும் வேற பயங்கர டச்சிங்காக போயிடுமா, சின்ன வயசு இதெல்லாம் வேற யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். சின்ன வயசில் இவனுக்கு தான் அப்பா அம்மாலாம் கிடையாதுல்ல, ஸோ அப்பா அம்மா வேணும்னு சொல்லிட்டு வேற டெய்லியும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் பாட்டி தான், நம்ம வேணால் ஸ்டார்ஸ் கிட்டே கேட்கலாமாப்பா அப்படின்லாம் வேற ஐஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவனும் ஸ்டார்ஸ் கிட்டே போயிட்டு எனக்கு அப்பா அம்மா வேணும், எனக்கு பாட்டியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அப்பா அம்மாவும் வேணும் அப்படின்னு வேற எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே பாட்டிக்கும் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன் பாட்டி நீங்களும் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூஞ்ச பாவமாக வச்சுட்டு வேற கேட்பானா. அதை பார்த்தோன்னே இன்னும் வேற அவங்களுக்கு எமோஷ்னலாக போயிடும். செல்லமே நான் யாரையும் மிஸ் பண்ணலடா, நீ எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற கட்டி பிடிச்சி வேற கதறிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேற நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே நான் போகல, என் பாட்டி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்குள்ளே போயிடுவான். இந்த பக்கம் போக்ஷலுக்கும் இருந்த ஒரே துணையான பாட்டியே இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவன் தம்பி மட்டும் தானே இருக்கான். அவனும் இப்போ காணாமல் போனதுனால அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சியோலுக்கு வேற ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ எங்கே தாண்டா இருக்க, நல்லா இருக்கியா, பாட்டி இறந்தது கூட நீ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த தருதலை போங்கினா மாதிரி இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பைக்கில் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒன்றுடா, நீ என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மனசுக்குள்ளேயே வேற அசிங்கமாக திட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பா. இவளுக்கு வேற லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருமா, ஊர்லேருந்து வேற சாப்பாடெலாம் கட்டி வேற கொண்டு வந்துட்டு இருப்பா. அதை வேற எடுத்து வச்சு வேற நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. எதில் வேற ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருப்பாங்களாம். இவள் சாப்பிட்றத பார்த்தோன்னே அவங்களுக்கா இப்போ நாக்கெல்லாம் அப்படியே எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். இவங்களும் வேற அப்படியே வாயே பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஐயோ பாட்டி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற அப்படியே எடுத்து கொடுப்பா. இல்லைம்மா நீயே பசியில் இருக்க போல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் பயங்கரமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வேற பாட்டி நான் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்ல விதமாக அப்படியே அந்த சாப்பாடெல்லாம் வேற எடுத்து கொடுத்துருவா. நீ எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வேற எடுத்து
எடுத்து நல்லா லபக்கு லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்களாம். அப்படியே விக்கல ஆரம்பிச்சுரும். "ஐயய்யோ! பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வேற இவளும் பதறி அடிச்சுட்டு வேற கேட்க ஆரம்பிச்சுருவா. "இல்லம்மா அடைச்சுக்கிச்சும்மா என் நெஞ்சில. கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் வாங்கிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காச வேற எடுத்து குடுத்துட்டு, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல பேண்ட்ரி இருக்கும். "போயிட்டு எனக்கு தண்ணி மட்டும் வாங்கிட்டு வரியா?" அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. "சரி பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற போய் பேண்ட்ரில நின்னுட்டு இருப்பா. செம்ம கூட்டமா இருக்கும். ஐயய்யோ! அங்க வேற விக்குது, இங்க வேற இவ்வளோ கூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு வேற இவளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு வழியா வாங்கிட்டு சீட்ல வந்து பார்த்தா, பாட்டியும் இருக்க மாட்டாங்க, இவ பேக்கும் இருக்காது. ஐயய்யோ! எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பக்கத்து சீட்ல இருக்கிறவங்ககிட்டலாம் வேற கேட்பா. "நாங்க பார்க்கல, எங்களுக்கு எதுவும் தெரியாது" அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. ஐயய்யோ! அந்த பாட்டி பேக் திருடுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேற பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவா. இந்த பக்கம் டைரக்டர் சாவும் ஒரு பொண்ண மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற வந்திருப்பாரு. அவங்க அம்மா எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வேற கோர்த்து விட்டுருப்பாங்க. தலையெழுத்தேன்னு வேற உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "நான் ஜப்பான் போலான்னு இருந்தேன். என் அம்மாவோட ஃப்ரெண்டு தான் வந்து உங்கள மீட் பண்ணவே சொன்னாங்க. எனக்கும் உங்கள பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. ஸோ உங்கள பார்த்தா என்னோட டேஸ்ட் மாரி தான் தெரியுது" அப்படின்ட்டு வேற லொட லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கும். சாவும் "நீங்களும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க" அப்படின்ட்டு வேற சொல்லுவாரு. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு வேற சீன் போட்டுக்கிட்டு இருக்குமா. "இருந்தாலும் ஒண்ணு சொல்லியே ஆகணும். உங்கள பார்க்கும்போது என்னோட டேஸ்ட் மாரிலாம் தெரியல" அப்படின்னு வேற சொல்லிடுவாரு. "ஏன் இப்படி சொல்றீங்கன்னு" வேற அந்த பொண்ணு கேட்குமா. "ஆமா உங்க கண் அப்படி இருக்கு, மூக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா வர்ணிச்சுட்டு, ஆனா நீங்க பார்க்க ஒரு பொம்மை மாரி இருக்கீங்க" அப்படின்ட்டு வேற பயங்கரமா கலாய்ச்சு விட்டுருவாரு. "என்னது பொம்மை மாரி இருக்கனா? ஏன் அதனால தான் உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கா என்ன?" அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே இவரும் வேற ஃப்ராங்க்கா ஆமா அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்களா. பயங்கரமா வேற அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிடும். "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல வேற எந்திச்சு போயிடும். இந்த பக்கம் போக்ஸிலோ பேக்க தான் அந்த பாட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம்ல. ஸோ எங்க போறது, என்ன பண்றதுன்னே தெரியாம கையில 10 பைசா இல்லாம சிவில் ஸ்டேஷன்லயே வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. சரி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸ்ல வேற வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு பாட்டி என்னோட பேக்க திருடிட்டு போயிட்டாங்க. அதில தான் காசெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கு அந்த பேக் வேணும் அப்படின்னு வேற அடம் புடிச்சிட்டு இருப்பா. சரி அவங்க எடுத்துட்டு போறத நீ பார்த்தியா அப்படின்ட்டு வேற அந்த போலீஸும் கேட்பாரு. இவளும் இல்ல நான் பார்க்கல, நான் பேண்ட்ரில இருந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே உன் ஃபோன் நம்பர மட்டும் குடுத்துட்டு போ. ஏதாவதுனா நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. என்னது ஃபோன் நம்பரா? என்கிட்ட ஃபோனே இல்லையே அப்படின்ட்டு வேற சொல்வா. என்னது இந்த காலத்தில ஃபோன் இல்லாம ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே வேற பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சுருவாரு. இவகிட்ட வேற காசு கூட இருக்காதுல்ல. இவகிட்ட இருக்கிறதே அந்த காட்டு ஜெயசாங் மட்டும் தான். சரி அத வித்துனா நம்ம ஏதாவது காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பா. அந்த டைம்ன்னு பார்த்து டைரக்டர் சாவும் வேற சிவில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருப்பாரு. "ம்மா இங்க பாருங்க இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட என்ன கேட்காம கோர்த்து விட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாம நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவேன்" அப்படின்னு வேற மிரட்டிட்டு இருப்பாரு. இவளும் வேற இந்த பக்கம் யார்கிட்ட விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாரையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்க்க நல்லவனா, பணக்காரனா யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் ஒருத்தவங்க விடாம எல்லாரையும் வேற ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். யாருமே வேற இவ குவாலிஃபிகேஷன்ல செலக்டே ஆக மாட்டாங்க. ஐயோ! யாரும் செலக்டே ஆக மாட்றாங்களே! இப்ப யார்கிட்ட விக்கிறது அப்படின்ட்டு வேற இவளும் பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்பன்னு பார்த்து டைரக்டர் சாவும் அங்க வந்துருவாரு. ஆஹா! இவரு தான் கரெக்ட்டா எல்லாத்துலயும் குவாலிஃபை ஆகுறாரு. பேசாம இவர்கிட்டயே வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் அப்படியே எதிர நின்னு வேற மொறச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. உடனே சாவும் பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு நம்மளையும் இப்படி மொறச்சுக்கிட்டே இருக்கா? சரி ஓகே ஏதோ பைத்தியமா இருக்கும் போல. நம்ம ஒரு ஓரமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே ஓரமா நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. இவரு போற வழியெல்லாம் அப்படியே கைய வச்சு வேற மறைச்சு மறைச்சு வேற நின்னுகிட்டு இருப்பா. இவளும் எதிர நின்னுட்டு பல்ல வேற காமிச்சுக்கிட்டு இருப்பாளா. ஐய்யய்யோ! நம்ம பைத்தியம்னு நெனச்சா இது ஏதோ சைக்கோடா, சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோமே! ஆமா இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல கட்டி வச்சிருக்க அந்த காட்டு ஜெயசாங்க வேற எடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்னது காட்டு ஜெயசாங்க எனக்கு எந்த வெங்காயமும் வேணாம் விடு அப்படின்ட்டு வேற ஓடுவாரு. சார் சார் வாங்க சார் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு தரன்னு வேற இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. நீ என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு வேற கேட்பாராம். சார் இந்த காடு ஜெயசாங் ரொம்ப அரிய வகை வேரு தெரியுமா? இத வளர்றதுக்கு 50 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவளும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவன் என்ன பேசுறான்னு கூட ஒண்ணும் புரியாம வேற சாவும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சார் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா? இத நானே நேத்து தோண்டி எடுத்தேன் தெரியுமா? அப்படின்லாம் வேற கதை சொல்லிக்கிட்டு இருப்பா. இவ சொல்றது எதுவுமே வேற இவருக்கு புரியாதாம். புரியாத மாரி வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சார் நீங்க பார்க்கறத பார்த்தாலே தெரியுது. இந்த நேரத்துல இந்த வேர போய் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல விக்கிறது தப்பு தான். இருந்தாலும் என் சிச்சுவேஷன் இப்ப அப்படி இருக்கு. நான் இந்த ஊருக்கே புதுசு சார். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனா வந்த மொத நாளே என் பேக், என் காசெல்லாம் வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப எதுவுமே இல்லாம தனியா நின்னுகிட்டு இருக்கேன் சார். ஸோ ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் வேற ஏதோ ஸ்கேம் பண்றா போல இவ அப்படின்னு நெனச்சு, இல்ல என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற கம்முன்னு கிளம்ப ஆரம்பிச்சுருவாரு. சார் உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் இந்த மாரி ஒரு காட்டு ஜெயசம் கிடைக்காது சார் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. ஷாக்கும் வேற இவள பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குமா. இவள பார்த்தாலும் பாவமா இருக்கு. ரொம்ப இன்னசென்ட்டா தான் தெரியிறா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு வேற யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லூயிஸ தான் காட்டுவாங்க. லூயிஸும் அவங்க சர்வன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வேற பயங்கரமா கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். இப்ப வேற கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம வீட்ல இருக்க எல்லா கர்டன்ஸையும் வேற பர்பிள் கலரா மாத்திருங்க. நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வேற லிமிட்டெட் எடிஷன். ஸோ வந்த உடனே எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா மாத்திருங்க அப்படின்னு வேற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் திருப்பி சாவ தான் காட்டுவாங்க. சாவுக்கு வேற மனசு ஒரு மாரி இருக்குமா. சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன். எவ்வளோ அப்படின்ட்டு வேற கேட்பாரு. $1000ன்னு சொன்ன உடனே என்னது $1000 அப்படின்ட்டு வேற ஷாக் ஆவாரு. சார் இது மார்க்கெட் ரேட் $5000 நான் தான் இத சீப்பா தரேன் அப்படின்ட்டு வேற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கூட எனக்கு தெரியாது. எந்த முட்டாளாவது இந்த வேற $1000 குடுத்து வாங்குவானா? நான் ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சேன். நீ என்னைய ஏமாத்த பார்க்குறியா? அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. சார் நீங்கள் என்ன நம்பணும்னா நான் வேணா என் பேரை சொல்லட்டுமா, என் பேர் தான் போக்ஷில் அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் லூயிஸும் ஒருத்தர் பேர் சொல்கிறாங்கன்னா அவங்க பிராண்டிங் பண்ண பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு வேற இவனை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வேற சொல்லி கொடுத்துட்ருப்பான். இந்த பக்கம் சாவும் எது போக்ஷில் உன் பேரை நான் எப்படி நம்புறது, ஐடி கார்டு ஏதாவது இருக்கா கேட்டால் பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லுவேன் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. உன்னை பார்க்கறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. சரி உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம், நான் உனக்கு $100 தரேன், இதை வச்சுட்டு அந்த ரூட்டை என்கிட்ட கொடு, அது ஒரிஜினலாக இருந்தால் நான் பேலன்ஸ் அமௌண்ட் தரேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். சரி ஓகே அந்த ரூட்டை கூட எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வர வாங்க பார்ப்பாரா. சார் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, $100 கொடுத்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வர சொல்லிடுவா. எவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்ட்டு வர இவரும் பயங்கரமாக ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவார். சார் என்ன உங்கள் ஐடியை காட்டுங்க நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்ட்டு வர சொல்வா. இது ஐடியை காட்டுங்களா, நீ மட்டும் காட்ட மாட்டேன் நான் மட்டும் காட்டணுமா, இதில் 2 பேர் ஐடியும் ஒருத்தர் தெரியாமல் இந்த பிஸ்னஸை பண்ணாதான் நல்லது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த டீல் ஓகேனா சொல்லி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுலாம் வேறு எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாரு. இவகிட்ட தான் ₹1 கூட கிடையாதுல. சரி ஓகே சார் டவுன் பேமெண்ட் கொடுங்க, நான் உங்களை நம்புறேன், அட்லீஸ்ட் உங்கள் பேருனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு வேற கேட்பா. என் பேர் சா போதுமா அப்படின்ட்டு வர சொல்வார். சா சார் நீங்கள் பாருங்கள் என்னை ஏமாற்றணும்னு நினச்சிங்க நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், டார்ச்சர் பண்ணிவிடுவேன், என் ஊரில் என்னை காட்டு அணில்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி காட்டு அணில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இந்த $100 அந்த வேறு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வேற பைக்குள்ளே வச்சுப்பாரு. உங்ககிட்ட வேற ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்கிற, இதுதான் என் நம்பரு, உனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்வார். நீங்கள் சொல்லனாலும் நான் டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் தான் பண்ணுவேன் நீங்கள் காசை கொடுக்குற வரைக்கும் அப்படின்ட்டு வர இவ்வளோ வாங்கி வச்சுப்பா. ஆமாம் என்ன சொல்கிறியே, இது டூப்ளிகேட்டாக இருந்தால் நீ $100 திருப்பி கொடுத்துருவியா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வேற பேசிக்கிட்டு இருப்பா. அவன் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அந்த வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன மாதிரி ஒரு முட்டை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது, போய் இந்த வேறு $100 கொடுத்துட்டு இந்த நேரத்தில் போய் யாராவது வாங்கிட்டு வருவாங்களா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னை அந்த போக்ஷில் வாங்கவும் வச்சுட்டா அப்படின்ட்டு வேற நடு ராத்திரியில் உட்காந்து வேற புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் போக்ஷில தான் காட்டுவாங்க. அவள் வேற இந்த ஊருக்கு புதுசு இல்லை, எல்லாத்தையும் வேற வாயை பொழந்து வேற பார்த்துட்டு இருப்பா. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற சுற்றி பார்த்துட்டு இருப்பாளா. அங்கே வேற 24 hours ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் வேற ஓப்பன் ஆகிருக்கும். பேசாமல் இங்கே படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் உள்ளே போயிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் லூயிஸும் திருட மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயோ வேற கிளம்பிட்டு இருப்பான். திடீர்னு இவன் கைப்பட்டு ஒரு சிலை வேற கீழே விழுந்துடும். இவன் கீழே விழுந்த சத்தத்தில் கிம்ம வேற வெளில வந்துடுவார். இவனும் டக்குன்னு போய் ஒளிஞ்சுப்பானா, என்ன சத்தம் அது அப்படின்ட்டு வேற சரி ஓகே போய் படுப்போம் அப்படின்ட்டு வேற போவார். திருப்பியும் வேற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டார்ச் அடிச்சு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவனும் ஒரு வழியாக எக்ஸிட் டோர் கிட்ட போயிடுவானா, கள்ள சாவி வேற போட்டு திறக்க ஆரம்பிச்சிருவான். டோர் வேற ஓப்பன் ஆகிடும். ஆனால் மேலே ஆட்டோமேட்டிக் லாக் வேற போட்டிருக்கும். இவனை பிடிச்சி இழுக்கும் போது அப்படியே வேற அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம வேற வாயிலே ஆரன் அடிச்சுட்டு வேற ஓட ஆரம்பிச்சிருவாரு. எல்லாரையும் வேற எழுப்பி விட்டுருவாராம். எல்லாரும் வேற அங்கே இங்கன்னு வேற ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற வீட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பாரு. மேலே லூயிஸ் ஓடுறத வேற பார்த்துட்டு வரான். மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேற துரத்திட்டே ஓடுவார். லூயிஸும் கிம் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து வேற கீழே குதிச்சிருவான். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் கனவாக இருக்கும். அவங்க பாட்டி தான் கனவுல வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. டீ செல்லும் எங்கடா போகிற ஜன்னல்லேருந்து எகிரி குதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு மேம் உங்களுக்கு இன்னும் உடம்பு இப்படி கொதிக்குது, இருங்க நான் தெர்மாமீட்டர் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க. என் பேரனுக்கு என்னாச்சு, ஏன் ஜன்னல்லேருந்து எகிரி குதிச்சு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிட்டான், எங்கே போனான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்களும் தூக்கத்துலேயே அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் அப்படியே மயக்கடிச்சு வேற கீழே விழுந்துருவாங்க. ஐயோ மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை வேற பார்த்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்கன்னா அந்த டாக்டரும் வேற இவங்களுக்கு நிமோனியா இருக்குது, பத்தத்துக்கு உடம்பு வேற ரொம்ப முடியல, நாங்களே அவங்கள அப்சர்வேஷனில் தான் வச்சுருக்கோம், கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ஃபீவர் கம்மியாகுதான்னு சொல்லிட்டு, கம்மியாகலன்னா உங்களை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். இந்த இன்ஃபர்மேஷன் வேற லூயிஸுக்கு பாஸ் ஆகிடுமா. லூயிஸ் வேறு பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவான். உடனே கிம்மா அவனுக்கு டிக்கெட் போட்டு வேற கொடுத்துருவாரு. சார் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தனியாக போகிறது மட்டும் சேருவமனுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க, வேறு டிக்கெட் இல்லை, நான் அடுத்த ஃப்ளைட்லேயே வந்துடுறேன், நீங்கள் பார்த்து போயிடுவீங்கல்ல அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இப்போ நீங்கள் ரொம்ப மெச்சூராக மாறிட்டீங்க அப்படின்ட்டு வேற கிம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. சேருவமனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பேபி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீடு மாறி இருக்கால அவங்களோட அப்பன் தான். இவனுக்கே வேற சேர்மேன் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்திருக்கும். வெளில காமிச்சிக்காமல் அப்படியே சீன் போட்டுக்கிட்டே இருப்பான். கூட இருக்க ஜால்றாங்களோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் இந்த கம்பெனிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு வேறு பயங்கரமாக ஜால்ரா அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வேறு பாட்டியை வேறு கண்ணை திறந்துருவாங்க. லூயின்னு வேறு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உடனே உங்கள் பொண்ணும் போய் டாக்டரை கூட்டு வா அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே டாக்டரும் மற்ற எல்லாருமே வேற வந்துருவாங்க. பாட்டியை வேற என் பேரை லூயை நான் பார்த்தே ஆகணும், அவன் எங்கே அவங்ககிட்ட தான் நான் என் பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாங்க. உடனே பேக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வேற தூக்கி வாரி போட்டுரும். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நாங்கள் லூயிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவன் சியோலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான், அன்றைக்குமா இன்னத்துக்கு ரீச் ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே பாட்டி உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என் பேரை இப்போ
ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வரான். ஸோ அவனை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு ஆல்ரெடி பேக்கே சமகானில் நின்றுட்டு இருப்பாராம். பாட்டியும் சும்மா இல்லாமல் பேக் நீ எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துரு, இன்றைக்கே எல்லாரையும் வர சொல்லு, நான் என் பேரனை தான் நெக்ஸ்ட் இன்சார்ஜாக அனௌன்ஸ் பண்ண போகிறேன், அவன் தான் இனி நம்ம கம்பெனிக்கு சேர்மேன் அப்படின்ட்டு வர சொல்லிடுவாங்க. இதை கேட்டவுடனே பேக்குக்கு வர குளவரி இன்னும் அதிகமாகிடும். இங்கே வர அரேஞ்ச்மெண்ட்ஸில் வர பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அசிஸ்டண்ட்டும். நம்மளுக்கு வேறு அதிகமாக டைம் இல்லை, சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா ஈவினிங்குள்ளே எல்லாமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்வன்ஸை வேறு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லூயிஸை தான் காட்டுவாங்க. அவனும் ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருப்பானா. நைட்டெல்லாம் பாடி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணதுனால ஒழுங்காகவே தூங்கி இருக்க மாட்டான். சரி இன்னும் தான் டைம் இருக்கே, லைட்டாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்வானா பட்டுன்னு வேற தூங்க ஆரம்பிச்சிருவான். இங்கே கட் பண்ணால் நம்ம போக்ஷியில் தான் காட்டுவாங்க. இவ்வளோ வேற என் தம்பி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸ்லாம் ரெடி பண்ணி வர அங்கே ரோட்டில் போகிற வரவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. இவன் தான் என் தம்பி தொலைஞ்சு போயிட்டான், இவனை யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. யாருமே வேற பார்க்கலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம். அங்கே வேற பிளாட்ஃபார்மில் ஒரே கூட்டமாக இருக்கும். எல்லாம் பொண்ணுங்களும் நின்றுட்டு யார் இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கானா, பார்க்க பிச்சைக்கார மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு வர சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. போக்ஷில் வர அதை பார்த்துருவாளாம். என்னாச்சு அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு வர யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் இவனை பார்க்கும் போது பிச்சைக்கார மாதிரி இருக்கான், ஆனால் ஃபேஸை பார்த்தா பணக்கார மாதிரியே இருக்கானேன்னு வேற யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவனை கிட்ட போய் பார்ப்பாலும் அவன் போட்டிருக்க ட்ராக் சூட்டை வர பார்த்துருவா. ஏன்னா இதே மாதிரி ட்ராக் சூட்டை வர போக் நம்ம வர போட்டு திருப்பி வேற காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை நம்ம தம்பியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை வர பயங்கர ஷாக் ஆகிடுவா. சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வர போய் பார்ப்பானா, பின்னாடி பார்க்கும்போது போக்னா மாதிரியே இருப்பான். அக்கா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அப்படியே திருப்பி பார்ப்பாளே, பார்த்தா நம்ம லூயி இருப்பான். போக்னமும் நினச்சா இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. பணக்கார ஷாப்பிங் கிங்காக இருந்தால் நம்ம லூயி வந்து இப்போ பிச்சைக்காரனா பிளாட்ஃபார்மில் வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவன் யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கே வேற மறந்து போயிருக்கும். இந்த ஷாப்பிங் கிங் லூயி எப்படி பிச்சைக்காரனா ஆனான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.